ஹே ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு உமிவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சேட் ஜிபிடினா என்ன, சேட் ஜிபிடி டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதில் ஏஐனா என்ன, இந்த ப்ராம்ப்ட்னா என்ன அப்படின்றத நான் பேசிக்காக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஏஐ அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டண்ட். இப்போது டெய்லி லைஃப்பில் நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அந்த அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் கேட்குற ஒரு ஒரு டாஸ்க்கும் பண்ணி தருவாங்க, நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு கமாண்டும் லிசன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க செஞ்சு தருவாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளேயோ இல்லை ஒரு லேப்டாப்குள்ளேயோ ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுதான் ஸ்மார்ட் அசிஸ்டண்ட். அந்த ஸ்மார்ட் அசிஸ்டண்ட் வந்து தானாகவே திங்க் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற வேலையெல்லாம் அது செஞ்சு கொடுக்கும், நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அது பதில் சொல்லும், எல்லாமே பண்ணும். ஸோ சேட் ஜிபிடினா ஒரு ஏஐ டூல். நிறைய ஏஐஸ் இருக்குது. டீப் சீக்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சேட் ஜிபிடி இருக்குது, டீப் சீக் இருக்குது, ஜெமினி இருக்குது. ஜெமினி வந்து கூகுளோடது. ஃபேஸ்புக்கோட மெட்டா ஏஐ இருக்குது. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, சிரி. ஸோ உங்கள் ஃபோன்லலாம் சிரி இருக்குல்ல, சிரிக்கு வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வராங்க. கூகுள் ஃபோன்ஸ், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கூகுள் இருக்குது, அந்த கூகுள் கூட தான் ஜெமினை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதெல்லாமே பண்ணுறாங்க. இதில் சேட் ஜிபிடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏஐ அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமாக ஒரு ஃபேமஸ் ஆனது அப்படின்றது வந்து சேட் ஜிபிடி தான். ஸோ சேட் ஜிபிடின்றது என்னென்னா, ஓப்பன் ஏஐன்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஓப்பன் ஏஐ. அந்த கம்பெனி வந்து ஒரு சேட் பாட் க்ரியேட் பண்ணுச்சு. சேட் பாட்னா என்னென்னா, நம்ம இப்போது ஆன்லைனில் வந்து பேங்கிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வரும்ல, உங்களால் கார்டு ஆட் பண்ண முடியல அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அங்கே சைடில் ஒரு சேட் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் சேட் பண்ணுவீங்க, அதுதான் சேட் பாட். ஸோ அதே மாதிரி ஒரு சேட் பாட் க்ரியேட் பண்ணது தான் இந்த சேட் ஜிபிடி. இந்த சேட் ஜிபிடி கிட்ட போயிட்டு நீங்கள் டெய்லி உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் பண்ணணும் டெய்லி லைஃப்பில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் வந்து நான் இன்றைக்கி காலையில் ஏஞ்சி எதாவது சமைக்கணும் அப்படின்னா, ஒரு தக்காளியும் ரைஸ் மட்டும்தான் இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னா, இதை வச்சு நான் என்னென்ன பண்ண முடியுன்றதை நீங்கள் சேட் ஜிபிடியில் போய் கொடுக்கலாம். ஸோ ஐ ஹாவ் ஒன்லி டொமேட்டோ அண்டு ரைஸ், வாட் ஆர் த ரெசிபீஸ் ஐ கேன் டூ. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதுனால, இது என்ன சென்டென்ஸ்னால் இதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட்னா என்னென்னா, ஒரு நியூஸ் ரீடர் இருப்பாங்க எல்லா நியூஸ்லேயும். அந்த நியூஸ் ரீடரில் அவங்க பார்த்து பேசுகிற கேமராவுக்கு மேலே ஒரு பெரிய டிவி இருக்கும். அந்த டிவியில் என்ன ஓடும் அப்படின்னா, அவங்க படிக்கிற நியூஸ் ஓடும். ஸோ அந்த நியூஸ் தான் அந்த டிவியில் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் அந்த நியூஸ் ரீடருக்கான ப்ராம்ப்ட். இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் சேட் ஜிபிடி கிட்ட ப்ராம்ப்டாக கொடுத்து அந்த ப்ராம்ப்டோட ஆன்சரை வந்து நீங்கள் எடுத்து அதை வேலை செய்வீங்க. இப்போ என்கிட்ட தக்காளி சாதம் தான் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் இதில் காலையில் சாப்பாட்டுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இது மாதிரி நீங்கள் தக்காளியை அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணி தக்காளி சாதமாக சாப்பிட்லாம், இல்லை என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே கொடுக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு நீங்கள் இப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பையனாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட அப்பாலஜி லெட்டர் எப்படி எழுதணும், ரொம்ப பொலைட்டாக எப்படி எழுதணும், இல்லை உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் லீவ் கேட்க போகிறீங்க, அந்த லீவை எப்படி அப்ரூவ் பண்ணுறதுக்கான மாதிரி ஒரு நல்ல பொலைட் லெட்டராக எழுது, ரொம்ப பணிவாக இருக்கணும் அந்த லெட்டர் அப்படின்னாலும் நீ அதுக்கு அங்கே சேட் ஜிபிடி கிட்ட சொன்னால் அது மாதிரி அதை எடுத்து கொடுக்கும். அதை நீங்கள் அப்படியே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எடுத்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி லெட்டர் எழுதி இமெயில் போட்டுக்கலாம். ஸோ ப்ராம்ப்ட்னா என்ன அப்படின்னா,
நீங்க ஒரு டாஸ்க் பண்ண போறீங்க, இல்ல ஒரு கொஸ்டின் கேட்க போறீங்க, அப்படி இல்லன்னா, நீங்க ஏதாவது ஒரு ஆன்சர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கு குடுக்கறது தான் ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ நாளைக்கு தீபாவளின்னு வச்சுக்கோங்களேன். வாட்ஸ்அப் குரூப்பில வந்து நான் ஸ்டேட்டஸ் போட போறேன், இல்ல சோஷியல் மீடியால ஏதாச்சு போஸ்ட் போட போறேன் அப்படின்னா, இந்த ChatGPTல போய் டுமாரோ இஸ் பொங்கல். ஐ நீட் அ ரைமிங் கோட் இல்ல ஃபன்னி கோட் ஃபார் போஸ்டிங் இன் மை சோஷியல் மீடியான்னு அதில போய் போட்டிங்கன்னா, அதுவே குடுத்துரும். ஃபன்னியா இருக்கிறது ஒரு 10 குடுக்கும். அதுலேருந்து நீங்க சூஸ் பண்ணி எது வேணுமோ அத எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஒர்க்ல இருக்கீங்க. ஒர்க் பண்ற இடத்துல வந்து ஏதா ஒரு இஷ்யூ வருது. உங்க ஒர்க் ரிலேட்டடாவே ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா, விண்டோஸ்ல வந்து எனக்கு உங்க லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. டிஸ்ப்ளே வரமாட்டேங்குது அப்படின்னா, ChatGPTல போய் நம்ம போட்டா, இந்த மாரி எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னா, அது ஒரு 10 சொல்யூஷன் குடுக்கும். அதில கண்டிப்பா அது வந்து மொத்த ஹோல் வேர்ல்டோட இன்டர்நெட்டையே அது சர்ச் பண்ணி தான் அந்த எல்லா சொல்யூஷனும் பாசிபிள் சொல்யூஷன், பாப்புலர் சொல்யூஷன், வொர்க்கிங் சொல்யூஷன் குடுக்கும். ஸோ இத எடுத்துட்டு போய் நீங்க அப்ளை பண்ணி, இது மாரி ரீஸ்டார்ட் பண்ணீங்க, இல்ல பேட்டரிய கழட்டி மாட்டுறீங்க, இல்ல சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கான அந்த ப்ராம்ப்ட்ட குடுக்கணும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும்னா, இப்போ நான் வந்து என்னோட கம்பெனி லேப்டாப் யூஸ் பண்றேன். இது வந்து இந்த மாரி ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. அ எதுவும் பெருசா டேமேஜ் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு சொல்யூஷன் குடு அப்படின்னு சொன்னா, அது சாஃப்ட்வேர் ரிலேட்டடா கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணும்னு மட்டும் சொல்லும். இதே இதே வந்து என்னோட பெர்சனல் லேப்டாப் போயிடுச்சு. ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் தேவ. என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னா, அது ஹார்ட்வேர்ல என்ன ப்ராப்ளமா இருக்கும், எத மாத்தணும் அப்படின்றத கூட அது சொல்லும். அதே மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்டா வந்து அத எடுத்து ஒரு ஒரு லைனையும் எடுத்து, இல்ல ஒரு ஒரு பேராவையும் எடுத்து கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு மாத்தி மாத்தி திருப்பி இன்னொரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். ரொம்ப டைம் ஆகும். அதனால என்ன பண்ணலாம், ChatGPTல எடுத்துட்டு போய் அதுகிட்ட ஐ அம் ஃபைண்டிங் திஸ் ஹார்ட். எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத வந்து மொத்தமா எனக்கு பிடிஎஃப்ல மாத்தி குடு. டிரான்ஸ்லேட் பண்ணி குடு இங்கிலீஷ்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுத்துரும். அதே மாதிரி நார்மல் வேற யாராச்சும் இங்கிலீஷ் பேசும்போது அது புரியலன்னா, அத எடுத்துட்டு போய் இங்க போட்டீங்கன்னா, கூகுள் டிரான்ஸ்லேட்ல எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் வரும். எப்படி என்ன வார்த்தை அப்படின்றது. ஆனா ChatGPT என்ன பண்ணும்னா, எனக்கு புரியிற மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லும். ஸோ இப்போ அந்த மீனிங் வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் அது சேர்த்தே சொல்லும். நம்ம வந்து ஒரு ஒரு டைமும் கூகுள்ல போய் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். அதே மாதிரி இப்போ அந்த ப்ராம்ப்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. யாரு அப்படின்றது. நான் போய் ChatGPT கிட்ட ஹூ இஸ் ஹரியானா சீஃப் மினிஸ்டர்ன்னு போட்டா அவங்க பேர் வந்துரும். கூகுள்ல போட்டாலும் இதே தான் வரும். விக்கிபீடியால ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் பேர் வந்துரும். ஆனா, நான் இதே கூகுள்ல வந்து தமிழ்நாடு ஃபார் தமிழ்நாடுன்னு மட்டும் போட்டு சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் ஆகாது. ஏன்னா, அதுக்கு என்ன கான்டெக்ஸ்ட்ல வந்து நம்ம கேட்டுருக்கோம் அப்படின்றது தெரியாது. ஆனா, இந்த ChatGPTல அது ஒரு கான்வர்சேஷன் மாரி பில்ட் ஆகி, அது ரிமெம்பர் பண்ணிக்கும். நீங்க என்னென்ன கேள்வி கேட்டுருக்கீங்க அப்படின்றது. ஸோ என்ன ஆகும்னா, ஹரியானா சீஃப் மினிஸ்டர் யாருன்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு கேட்டீங்கல்ல, ஃபர்ஸ்ட்டு கேள்வி. அதுக்கப்புறம் 2வது கேள்வி கேட்கும்போது, திருப்பியும் ஃபர்ஸ்ட்லருந்து ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட தேவையில்ல. ஜஸ்ட் வந்து ஃபார் தமிழ்நாடுன்னு போட்டாலே, அது கன்ஃபார்மா நீங்க இத பத்தி தான் கேட்குறீங்க. இதில தான் இருக்கீங்க. அது நீங்க என்ன கான்டெக்ஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்றத அது ஞாபகம் வச்சுக்கிட்டு, அடுத்து சொல்லும் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் எம்.கே. ஸ்டாலின் அப்படின்றது. ஸோ இந்த ChatGPT எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, உங்க ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனோ, இல்ல iOS ஃபோனோ, ஐஃபோனோ இருக்கலாம். அந்த ஐஃபோன்ல ஆப் ஸ்டோர் இல்ல ப்ளே ஸ்டோர் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோர்ல போய் சர்ச்ல நீங்க ChatGPTன்னு போட்டாலே அங்க ஆப் வந்துரும். அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணா லாகின் கேட்கும். உங்க கூகுள் அக்கவுண்ட் எல்லார்கிட்டயுமே கண்டிப்பா இருக்கும். ஸோ லாகின் வித் கூகுள் குடுத்தா, உள்ள போன உடனே அந்த சாட் தான் இருக்கும். ஒரு டைப் ஹியர் அப்டின்ட்டு இருக்கும்.
அந்த இடத்துல டைப் பண்ணி நீங்கள் என்ன கொஸ்டின் வேணுமோ அதை போட்டீங்க, என்டர் கொடுத்தீங்கன்னா, அதுவே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க கூட பேச ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணணுன்றது. இதே தான் லேப்டாப்லேயும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ப்ரௌசருக்குள்ளே போய் க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு chatgpt.com போட்டு உள்ளே போனோடனே சேட் ஹியர்ன்னு இருக்கும். இல்லை லாகின் பண்ணலாம். 2மே பண்ணலாம். நீங்கள் லாகின் பண்ணாமலே சேட் பண்ணலாம். இல்லை உங்களை பற்றி அதை ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை நீங்கள் கேட்குறதுக்கு அப்படியே அதை ரிமெம்பர் பண்ணி கண்டினியூஸாக அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். லாகின் பண்ணிவிட்டு உள்ளே டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களோட கான்வர்சேஷன்ஸ் மல்டிபிள் கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். ஸோ மல்டிபிள் கான்வர்சேஷன்ஸில் அது டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட்டில் வச்சு உங்களுக்கு பதில் சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து சமைக்கிறத பற்றி பேசியிருப்பீங்க. அந்த சமைக்கிறது மட்டும் அது வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் கொடுக்கும் அந்த சேட்டில். 2வது சேட் க்ரியேட் பண்ணலாம். இன்னொரு சேட் க்ரியேட் பண்ணால் என்ன ஆகும்னா, டெக்னிக்கலாக ஏதாச்சும் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, டெக்னிக்கலாக மட்டும் அது பதில் சொல்லும். ஸோ நீங்கள் என்ன கான்டெக்ஸ்ட்டில் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கான்வர்சேஷனில் பில்ட் ஆகும். ஸோ இந்த ChatGPT யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பேசிக்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போது அவங்க மேக்ஸ் டீச்சரோ இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி டீச்சரோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எனக்கு கெமிக்கல் ஃபார்முலாலாம் மேம் வந்து எனக்கு பண்ணி கொடுக்க போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இல்லை மேக்ஸ் ஹோம் ஒர்க் வந்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸோ இல்லை இன்டெக்ரல் கால்குலஸோ எனக்கு தெரியல, இதை வந்து நான் போடணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மேக்ஸ் ஒர்க் புக்கில் வந்து அதில் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் வந்து ஃபோட்டோ கூட எடுத்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும்போது அந்த ChatGPT கிட்ட இந்த கான்டெக்ஸ்ட்டை தான் இவர் கேட்குறாரு அப்படின்றது அதுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இன்டெக்ரல் கால்குலஸ் எந்த மாதிரி ஃபார்முலாவில் அது டிரைவ் பண்ணும், ஒரு சம்மை வந்து 4 ஃபார்முலாவில் போடலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில். ஸோ எந்த மாதிரி ஃபார்முலாவில் எந்த எக்ஸாம்பிளை பார்த்த மாதிரி நீங்கள் போடணும் அப்படின்றத அதுக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் கற்றுக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அது எக்ஸாக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி படிங்க, அதுக்கப்புறம் இப்படி படிங்க, இந்த 2 ஃபார்முலா வச்சு நீங்கள் இப்படி போடலாம் அப்படின்றது சொல்லும். அதே மாதிரி அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போது பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம்டைம்ஸ் இப்போது பேரண்ட்ஸ் வந்து டாக்டரை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேறு ஃபீல்டில் இருப்போம், வேறு ஸ்ட்ரீமில் இருப்போம், நம்ம இன்ஜினியரிங்காக இருப்போம், பசங்க வந்து டாக்டர் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் அவங்க படித்ததை பற்றி கேள்வி கேட்கணுன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த ChatGPTயில் போயிட்டு இவங்க படிச்சிருக்க டாபிக்ஸை வச்சு நீங்கள் எப்படி சொல்லலான்னா, இவங்களுக்கு என்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ இது மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, ஆனால் எக்ஸாக்ட் ஆன்சரை சொல்லாதீங்க அப்படின்னு ChatGPT கிட்ட சொன்னால், ChatGPT வெறும் கொஸ்டின் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆன்சர் சொல்லாது. லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த கொஸ்டின்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பசங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு கம்பேர் பண்ணுறதுக்கு ஃபைனலாக நீங்கள் சல்யூஷன் கேட்கலாம். ஸோ இந்த சல்யூஷன் வச்சு நீங்கள் உங்கள் பசங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, எப்படி படிக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம கான்டெக்ஸ்ட் நம்மளுக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லைனாலும் அந்த ChatGPT வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி இப்போது நான் ஒரு கடை வச்சுருக்கேன், இந்த கடைக்காரங்கள்லாம் வந்து பயங்கரமாக பிஸ்னஸை டெவலப் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் தான் முக்கியமான விஷயம். நான் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கேன், இதை வந்து எப்படி நான் மார்க்கெட்டிங் பண்ணலாம், எங்கே நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம், எந்த சோஷியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத, அந்த ஐடியாவை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து ChatGPT கேட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இவ்வளோ மாதம் இந்த இந்த ஒரு மாதமும் எனக்கு ஒரு 1 லேக் சம்பளம் வருது, இதில் நான் எவ்வளோ சேர்த்து வைக்கலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி வந்து மேக்ஸிமம் மணி சேவ் பண்ணலாம், எந்த பேங்க்கில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் தராங்க, எந்த பேங்க்கில் வந்து எஃப்டி போடலாம், எப்படி நான் பிரித்து வைக்கலாம், எப்படி இன்கம் டேக்ஸ் சேவ் பண்ணலாம், எல்லா கான்டெக்ட்ஸுமே நீ அந்த ChatGPT கேட்டுக்கலாம். அது மாதிரி இப்போது நீங்கள் வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது பேசிக்காக இப்போது எல்லாருமே வந்து ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் ஒரு 20 to 30 டிஷ்ஷஸ் தான் திருப்பி அதே தான் இட்லி, தோசை இதே தான் ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க. இப்போது
உங்கள் வீட்டில் இருக்கவங்கள இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா ChatGPTக்குள்ள வரலாம். ஐ ஆம் ட்ரையிங் டு குக் டிஃப்ரெண்ட் திங்ஸ். நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்கள பயங்கரமாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும், நல்ல சாப்பாடு பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கான்டினென்டல் டிஷ்ஷஸ், இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷஸ்ஸு டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்கோ அதோட ரெசிபியெல்லாம் அதுக்கிட்ட கேட்டு எப்படி பண்ணணும், அதில் வந்து அது கொடுக்குற ரெசிப்பியில் இது இல்லை அது இல்லைன்னு நீங்கள் சொன்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றி அந்த டிஷ்ஷை மாற்றி கொடுத்துரும். ஸோ பேசிக்காக யார் வேணாலும் ChatGPT யூஸ் பண்ணலாம். 5வது படிக்கிற பையன் கூட யூஸ் பண்ணி எனக்கு இது வந்து மேக்ஸ் இந்த சம் எனக்கு புரியல, எக்ஸாக்ட் ஆன்சர் சொல்லாமல் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னாலும் அது சொல்லிக் கொடுக்கும். ஸோ ChatGPTயோட இன்ட்ரடக்ஷன் இதுதான். ப்ராம்ப்ட்னா என்ன, ஏஐனா என்ன, ChatGPTனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அது கூட எப்படி சேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி பேசலாம், என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கலாம், எப்படி என்ன கொஸ்டின் கேட்டால் எப்படி கொடுக்குது அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்த்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இது போய் சேரணும் அப்படின்றதுக்காக பேசிக்கான ChatGPT வீடியோவை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ஷேர் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ். Until then, bye bye, good night. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.